ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் குக்கிங் வ்ளாக். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பார்க்கலாம். குக்கரில் 1/2 கிலோ மட்டன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் புதினா, தேவையான அளவு உப்பு, வேக வைக்கிறதுக்கான தண்ணி, இதோட 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க மேலே, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி மட்டன் ஒரு 6-7 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கான மசாலா மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தனியா, பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த ஐட்டம் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம் வேணும்னா ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் இதை ஒரு பவுடராக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நம்ம இப்போ மட்டனில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன், ஒரு சின்ன ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதோட பட்டை, லவங்கம், பே லீஃப், மசாலா போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் அந்த தண்ணியோடவே அப்படியே நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். நல்லா கொதிச்சு மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம ஒரு பவுட்ரு ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சோம்ல, அந்த பவுடரை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மொத்த மசாலாவே இது மட்டும் தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொதிச்சு வந்து நல்லா சூப்பராக அது சுக்கா மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா அது பாயில் ஆகிட்டு வரட்டும். மூடி போட்டு கூட மூடி பண்ணி வைங்க. இப்போ தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ பாருங்கள், சுண்டி எண்ணெய்லாம் திரிஞ்சு கலர் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மசாலா தான், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இந்த பொடிச்சு வச்ச மசாலா மட்டும்தான். எல்லாம் மட்டன் இதுவாச்சு. இதோடு எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லா சுக்கா மாதிரி வரணுன்னா இன்னும் இந்த மாதிரி ட்ரையாக ஆகிற வரைக்கும் விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.